ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஓம்ஸ் லா பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஓம்ஸ் லானா என்னன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஓகேங்களா? ஸோ தட் இங்கே வீடியோவில் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டிவிட்டினாலும் ரெசிஸ்டன்ஸ்னாலும் நமக்கு என்னன்னா நமக்கு ஆப்போசிங் பேராமீட்டர் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் என் ஆப்போசிட் எலமெண்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல் ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதோட லென்த்தும் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த்தும் கிராஸ் செக்ஷனலும் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஐரன் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 1 சென்டிமீட்டர் உள்ள ஐரன் பீஸ், இன்னொன்று 100 சென்டிமீட்டர் உள்ள ஐரன் பீஸ். ஓகேங்களா? ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணாது, நமக்கு எப்போவுமே மாறாது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், நமக்கு அந்த லென்த்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐரன் பீஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். ஓகேங்களா? இன் ஜென்ரல் ஆஃப் த கண்டக்டர் and inversely proportional to the cross sectional area of the conductor, or if னு போட்டுருக்கு மீன்ஸ் cross sectional area of இட்னா இந்த இடத்துல கண்டக்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு கண்டக்டரோடைய லென்த்து அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்து என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னா இங்கே பாருங்கள், 2 ஐரன் பீஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு ஐரன் பீஸ், இது ஒரு திக்னஸ்ல இருக்குது, ஒரு லென்த்தில் இருக்குது. இது பாருங்க, இது ஒரு திக்னஸ் இருக்குது, ஒரு லென்த்தில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்குமே ரெசிஸ்டிவிட்டி சேமாக இருக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது பாருங்க, திக்னஸ் வேற, இதோட திக்னஸ் வேற, இதோட லென்த் வேற, இதோட லென்த் வேற. இதுக்கு ரெண்டுக்குமே இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், லெட்டரில் ஆர்ன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டிவிட்டி நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி நம்ம ரோன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸை ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகே, கேபிட்டல் ஆர். ஓகே, இது கேபிட்டல் ஆர், இது ரோ. ஓகேங்களா? ஸோ ரோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு resistance R. Okay, resistance R is directly proportional to length and over cross sectional area A. Okay, cross sectional area na enna artham appadina, idu or metal piece nu vechikalam. For example inga vechikalam, இது ஒரு மெட்டல் பீஸ் வச்சுக்கலாம். இது லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த். ஓகே, இதுதான் நமக்கு லென்த்து நம்ம யூஸ்வலாக மெஷர் பண்ணுறது. கிராஸ் செக்ஷனல் ஏரியா நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சாக் பீஸ் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ உடைக்கிறோம். இல்லை உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் நமக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேங்களா? ஏ. ஓகே, ஏன் நம்ம வந்து நம்ம கீழே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can assume that ஒரு ஸ்லாபை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்லாப், இது ஒரு மாதிரி ஒரு ஸ்லாப். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்லாபை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதோட லென்த் வந்து எல். ஓகே, இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், V is equal to IR. R is equal to நமக்கு என்ன வரும், V by I. R is equal to V by I. இதான் நமக்கு என்னது ஜென்ரல் ஃபார்முலா. இதுக்கு இந்த ஸ்லாபுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லாபோட லென்த்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லென்த் வைஸில். ஸோ லென்த் வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே திக்னஸ் தான், கிராஸ் செக்ஷன் ஏரியா தான், நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்தை மட்டும் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஓகே, லென்த்தை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, இன்னும் ஒரு எல் இப்படி போடுறோம். ஸோ இது எல், இது எல். ஓகே, லென்த்தை என்ன பண்ண நம்ம டபுள் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி லென்த்தை நம்ம டபுள் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இங்கே வந்து நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. அப்போ இங்கே வரும், இங்கே ஒரு V வரும், இங்கே ஒரு V வரும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன வரும், நமக்கு 2V வந்துடும். ஓகேங்களா? 2V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு 2V. ஓகே, இந்த 2V கொண்டு போய் நமக்கு இந்த சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஸோ இது இந்த ஸ்லாபோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு சொல்லிட்டோம். இந்த இன்னொரு ஸ்லாபை நம்ம கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், நம்ம கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் RC இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நமக்கு V by I தானே, அங்கே என்ன நமக்கு 2V by I. சரிங்களா? ஸோ இங்கே வந்து V by I, அங்கே 2V by I. ஓகேங்களா? சேம் கரண்ட் தான், லென்த்து மட்டும் நமக்கு என்ன ஆயிருக்கு, நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 2 அப்படியே போட்டுங்க, 2 அப்படியே போட்டுங்க. V by I என்ன நமக்கு, V by I ஆர்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ என்ன நமக்கு ஆர். இங்கே பாருங்க, கம்பைன் ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு 2 × R ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் லென்த் அரைஸ் பண்ணும்போது நமக்கு
ரெசிஸ்டன்ஸ் அரைஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டாக கட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது குறைக்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே லென்த் தான். ஓகேங்களா, 3Dயில் போடல, 2D தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லென்த்து அப்படியே நம்ம ரெண்டாக கட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரெண்டாக கட் பண்ணும்போது இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ஏன்னு எடுக்கும்போது இந்த கிராஸ் செக்ஷன் மாறும் நமக்கு. இது வந்து மேலே இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து A/2 மாறிடும். இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நமக்கு A/2 மாறிடும். ஓகேங்களா, ஸோ A/2 இது A/2. ஓகேங்களா, ஸோ தட் A/2 நமக்கு என்ன ஆகுனா இதில் போகிற கரண்ட் என்ன பண்ணுன்னா இந்த கரண்ட் இங்கே டோட்டல் கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கலாம். இங்கே I தான். சரிங்களா, ஆனால் இந்த கரண்ட் இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஐங்கிற போகிற கரண்ட்டு இங்கே I/2 மாறிடும், இங்கேயே I/2 மாறிடும். அதாவது இதில் பாதி கரண்ட்டு அதில் பாதி கரண்ட்டு போகும். ஓகேங்களா, ஸோ இதில் பாதி கரண்ட்டு இதில் பாதி கரண்ட்டு I/2 மாறிடும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், R=V/Iன்னு பார்த்தோம். ஸோ இதோட கம்பைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் திஸ் ஸ்லாப் RC=RCனா கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு மெட்டீரியல் நம்ம கம்பைன் பண்ணுறோம் இல்லாட்டி கட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணணும்னா V/I தானே, இந்த V அப்படியே போட்டுங்க. V இந்த I என்ன நமக்கு பாதியாக குறைஞ்சிடும். ஓகே, அதனால் பாதி சொல்கிறோம். ஓகே, அதாவது ஒரு ஸ்லாப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் I/2. ஸோ என்ன வரும் நமக்கு, இந்த 2 நம்ம என்ன பண்ணணும் நமக்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ 2V/I மாறிடும். அகைன் 2V/I நம்ம என்ன சொல்கிறோம், ஆறுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆறு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தை அரைஸ் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆயிரும். நீங்கள் திக்னஸை குறைச்சாலும் நமக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டபுள் ஆயிரும். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா R= நமக்கு என்ன ஃபார்முலா, R=V/I. ஸோ ஓகேங்களா, ஸோ V வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்குது, I வந்து நமக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, V எப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், லென்த்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது V டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் நம்ம எல்லாம் மேலே வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியாவை டிஸ்டர்பன்ஸ், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை டிஸ்டர்பன்ஸ் போது கரண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டை கீழே வச்சுறோம். ஓகே, இங்கே கரண்ட் கீழே தான் இருக்குது, அப்போ ஏரியாவை நம்ம கீழே வச்சுறோம். ஓகேங்களா, ஸோ தட் இன் ஜென்ரல் resistance of the conductor is directly proportional to length of the wire and inversely proportional to the cross sectional area of the wire. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ரெண்டுக்கும் நமக்கு இது போடுறோம். ஏன்னா கிராஃப் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கர்வேச்சர் நேச்சர் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு லீனியர் ஸ்லோப் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு லீனியர் நேச்சர் கிடைக்கும். அந்த கருவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லீனியர் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லீனியர் கர்வ் கிடைக்குது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்லோப் வேல்யூ எடுக்கிறோம். ஓகே, அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து நமக்கு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த சாம்பிளாக வரும். ஓகேங்களா, ஸோ R=, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் தான் அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த சாம்பிள். ஓகேங்களா, ஸோ R=ρL/A. சரிங்களா, ρL/A இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து ரோ எப்படி எழுதலாம், we can write ρ இந்த ஏவை நம்ம இங்கே கொண்டு போகலாம், RA/L கூட எழுதலாம். ஓகேங்களா, ஸோ RA/L. சரிங்களா, RA/L. ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓம். அதேமாதிரி ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம் இன்ட்டு மீட்டர். சரிங்களா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓம் போடுவீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஆகும். இந்த இடத்துல ஒரு மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இன்ட்டு மீட்டர், ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம், இதோட கண்டினியூட்டி பார்த்து அந்த ஓம்ஸ் லாவோட இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். அதாவது ஈக்குவலன்ட் ஃபார்ம்னா என்னன்னா J=σ/E. ஓகே, அதாவது கரண்ட் டென்சிட்டி J= கண்டக்டிவிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஒயர். ஓகேங்களா, ஸோ தட் அதை நம்ம அப்படி பார்க்கலாம். ஒரு சின்ன டெரிவேஷன் தான், இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் R= என்ன பண்ணணும் நமக்கு ρL/A. ஓகேங்களா, ரோனா நமக்கு ரெசிஸ்டிவிட்டி, எல்னா நமக்கு லென்த் ஆஃப் த ஒயர், ஏனா நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஒயர். ஓகேங்களா, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஓம்ஸ் லாவோட இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ தட்
இதையும் பார்த்து வச்சுங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு ரெசிஸ்டிவிட்டி கேட்பாங்க. ஓகே, எது கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ V = IR தானே. ஸோ வாட் அபவுட் R? ஸோ R இங்கே R எப்படி எழுதலாம்? R = V/I எழுதலாமா? ஸோ நம்ம இந்த என்ன பண்ணுறோம், நமக்கு R = V/A நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ V/I = ρL/A. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. ஆருக்கு பதில் நம்ம V/I சப்ஸ்டிட் பண்ணிக்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஐயை கொண்டு போய் நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ வோல்டேஜ் = ρL × I. இந்த I நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டராக மாறிடும். ஸோ I/A. ஓகே, I/A. ஓகே, அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா V = ρL. இந்த I/A நம்ம என்ன சொல்றோம்னா கரண்ட் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் போதோ அதுக்கு பேர் தான் நமக்கு கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ தட் amount of current passing through unit area, it is called as நமக்கு current density is equal to J. ஓகேங்களா? ஸோ தட் J is equal to I/A அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் J போட்டுரும். சரி, ஓகே, வேர் J is equal to நமக்கு I/A. That means amount of current passing through unit area, that is called as நமக்கு current density J. So that I/A க்கு நம்ம என்ன பண்ணிரோம், J சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? So that ρL J. ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம், நம்ம இதோட கண்டினியூட்டி இங்க பார்க்கறோம். So V = ρL J. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்றோம், in terms of electric field எழுதுறோம். ஓகேங்களா? So electric field எழுதும்போது நமக்கு என்ன ஃபார்முலானா electric field E = V/L. ஓகே, அதான் நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஓகே, V/L. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓவர் யூனிட் ஏரியா, தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓவர் யூனிட் லென்த், தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ தட் E = V/L னா வாட் அபவுட் V? V எப்படி நமக்கு E × L எழுதலாமா? ஸோ தட் V = E × L எழுதுறோம். சரிங்களா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = E × L. ஓகேங்களா? சில புக்கில் DE = dV/dL போட்டிருப்பாங்க, E = V/L போட்டிருப்பாங்க. ஆனால் E = V/L தான் நமக்கு என்னது ஃபார்முலா. ஓகேங்களா? தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த கண்டக்டர் ஆர் வயர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓவர் லென்த் ஆஃப் த வயர். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வேணும். ஸோ தட் V = E × L. ஓகே, அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீக் பதில் நம்ம என்ன பண்ணுறோம், E × L சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ தட் E × L is equal to ρL J. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நமக்கு L நமக்கு என்ன கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? L நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம், இந்த J எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J is equal to E/ρ வந்துடும். சரிங்களா? இந்த ரோ வந்து நமக்கு என்ன நமக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த வயர். எப்பவுமே ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த வயர் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கண்டக்டிவிட்டி ஆஃப் த வயர். ஓகேங்களா? ஸோ கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி குறைவாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா நமக்கு சிக்மான்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சிக்மா. ஓகே, சிக்மானா நமக்கு கண்டக்டிவிட்டி, ரோனா நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, ரோ இஸ் ஈக்குவல் டு 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. இதுதான் நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அதாவது என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் கண்டக்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி குறையும். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ தட் நமக்கு இங்கே பாருங்க, இங்கே ரோ இஸ் ஈக்குவல் டு 1 சிக்மான் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த ரோ கீழே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ரோ இஸ் ஈக்குவல் டு 1 சிக்மான் போடுங்க. சிக்மா என்ன பண்ண நமக்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ தட் J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு E வந்துடும். சரிங்களா? அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தால் நமக்கு என்ன வருது, ரெசிஸ்டிவிட்டி, மேலே போட்டால் நமக்கு கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரோ இடத்துல 1 சிக்மா போடுங்க. 1 சிக்மா போட்டால் என்ன நமக்கு டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் கோஸ் டு நியூமினேட்டராக மாறிடும். ஓகேங்களா? மேலே போயிடும். ஸோ J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு E. ஓகேங்களா? இதான் நமக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ, ஈக்குவலண்ட் பேராமீட்டர் ஆஃப் த ஓம்ஸ் லா. அதாவது ஓம்ஸ் லாவோட இன்னொரு ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஜேங்கிறது நம்ம கரண்ட் டென்சிட்டி, சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த வயர். ஓகேங்களா? ஸோ தட் மறுபடியும் சொல்லுவாங்க, ஜேங்கிறது கண்டக்டிவிட்டி ஆஃப் த வயர் ஆர் மெட்டல் வயர் ஆர் கண்டக்டர் ஆர் கண்டக்டிங் ஸ்லாப். சிக்மாங்கிறது நமக்கு என்னது, நமக்கு கண்டக்டிவிட்டி. ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி, சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி, ஈங்கிறது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டும்
கரண்ட் டென்சிட்டி கொடுத்தா நம்ம கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சலாம், இல்லாட்டி கண்டக்டிவிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்தா நம்ம கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிச்சலாம். ஸோ J மீன் பை கரண்ட் டென்சிட்டி, சிக்மானா நமக்கு கண்டக்டிவிட்டி, அடுத்து ஈனா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரிங்களா. அதே ரோ அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி, அதே ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம், இப்படி போடுவோம். ஓகேங்களா. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இன்ட்டு மீட்டர். ஓகேங்களா. யூனிட், இது வந்து யூனிட். ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவோட இன்னொரு ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி படிக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ எங்கெல்லாம் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கரண்ட் டென்சிட்டியும் கேட்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அடிச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வந்து 1 மந்த் தள்ளி போயிருக்கு. ஓகேங்களா. அதாவது ஜூன் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மே மாதத்துக்குள்ளே அந்த எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்டும் குவாண்டம் செக்ஷனும் போட்டோம். ஸோ ஃபாலோயிங் வீச் வி ஆர் கோயிங் டு சி செட் அண்டு ஆர்டிடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தலாம். அப்புறம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கியர்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரிபிள் டயக்ராம் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக நான் உங்களுக்கு மேக்ஸ் கூட போட்டுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுருங்க, சரிங்களா.